ஜனவரி 25ஆம் நாள் இன்று பவுலின் மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழாவின் மூலமாக சவுலாக இருந்த பவுல் ஆண்டவரை யார் யார் ஏற்றுக்கொண்டார்களோ, குறிப்பாக இயேசுவை பின்பற்றின புதிய வழியை பின்பற்றினவர்களை இவர் கொல்ல தேடுகிறார், அழிக்க நினைக்கிறார். ஆனால் இயேசுவோ அவரை பின்தொடர்ந்து வந்து எந்த வேகத்தோடு கூட போகிறாரோ அதே வேகத்தில் அவரை எதிர்கொண்டு அவரை மனமாற்றம் செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனை எல்லோருடைய வாழ்விலும் வருவதற்கு நாம் இன்று தயாராக இருக்கிறோமா? இயேசு ஆண்டவரை சந்திக்கிறவர்கள் இப்படிப்பட்ட மாற்றத்தை பெறுகிறார்கள், முழுமையான மாற்றத்தை பெறுகிறார்கள். முழுமையான திருப்பு முனை அவருடைய வாழ்வில் ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட யூ-டர்ன் என்று அழைக்கப்படுகின்ற முழுமையான திரும்புதல் ஏற்படுமா? யோசிப்போம். நற்செய்தியின் வாயிலாக இயேசு ஆண்டவர் 2 முக்கிய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார். இருளில் தவித்த இஸ்ரேல் மக்கள் மீட்பராக தம் மகன் இயேசுவை ஒளிரச் செய்கின்றார். அடுத்து உலகெங்கிலும் சென்று நற்செய்தி அறிவிக்க தன்னுடைய முதல் 4 சீடர்களை அவர் அவர்களுடைய பணித்தலங்களிலே இருந்து அழைத்து தன்னுடைய சீடர்களாக உங்களை மனிதர்களை பிடிப்போராக்குவேன் என்று அழைக்கிறார். அழைப்பு ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. பெற்ற அழைப்பை நாம் அவருடைய திருவுளத்திற்கு ஏற்ப பயன்படுத்தி இந்த உலகம் முழுவதும் அவருடைய நற்செய்தி எங்கும் ஒழிக்க பாடுபடுவோம். இயேசுவே தெய்வமே, நானே உலகின் ஒளி என்று பறைசாற்றியவரே, எனது உள்ளத்தில் சூழ்ந்திருக்கிற பாவ இருளகற்றி உமது ஒளியால் ஒளிவிப்பீராக. ஆமென்.